வணக்கம் நண்பர்களே. சேகர் பாபுவை அடித்து துரத்திய ஸ்டாலின். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்ட போது காவல்துறை வாகனத்தில் சேகர் பாபு, மா சுப்பிரமணியன் மற்றும் சிற்றரசு ஆகியோர் சென்றிருந்தாங்க. திமுக மேலிடத்தின் குட் புக்கில் இடம்பெறும் நோக்கில் உதயநிதி ஸ்டாலினோட சேகர் பாபு சென்ற நிலையில் அவருக்கு ஸ்டாலின் செம டோஸ் கொடுத்திருக்கிறாராம். ஆகஸ்ட் 4ஆம் தேதி எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு தஞ்சாவூர் அழைத்து செல்லப்பட்டார். உதயநிதி ஸ்டாலின் வீட்டில் போலீசார் குவிக்கப்படும் தகவல் தெரிந்த உடனேயே முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியன் உடனடியாக நீலாங்கரை வீட்டுக்கு சென்று விட்டார். அவருக்கு பின் வழக்கறிஞர்கள் பரந்தாமன், சரவணன் உள்ளிட்டோரும் சிற்றரசரும் வந்தனர். தொடர்ந்து முன்னாள் காவல்துறை வீட்டிற்குள் சென்ற பின் முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு உதயநிதி ஸ்டாலின் வீட்டிற்கு வந்தார். பின்னர் உதயநிதி ஸ்டாலின் கைதான போது அவர்களும் காவல்துறை வாகனத்திலேயே ஏறி தஞ்சாவூர் வரை சென்றனர். உதயநிதி ஸ்டாலின் கொண்டு செல்லப்படும் ஒவ்வொரு டோல்கேட்டிலும் தொண்டர்கள், போலீசார் வாகனத்தை மறித்து மறியலில் ஈடுபட்டாங்க. ஆனால் சென்னையில் திமுகவினர் அமைதியாகவே இருந்தாங்க. அறிவாலயம் வாசல் மற்றும் நீலாங்கரை இல்லம் முன்பாகவே மட்டுமே திமுகவினர் மறியலில் ஈடுபட்டாங்க. ஏற்கனவே சென்னையில் திமுக படுதோல்வியை சந்தித்தது. இதற்கு பலரும் திமுக மாவட்ட செயலாளர்கள் எண்ணிக்கையை உயர்த்ததாகவே காரணம் என விமர்சித்து வந்தாங்க. இதனால் ஸ்டாலினும் சென்னையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் எண்ணிக்கையை அதிகரிக்கும் முடிவுக்கு வந்துவிட்டார். இந்த சூழலில் தான் உதயநிதியோடு பயணித்து திமுக மேலிடத்தின் குட் புக்கில் இடம்பெறலாம் என்று கணக்கிட்டு சென்னையின் 3 மாவட்ட செயலாளர்களும் கருதினாங்க. இது ஸ்டாலினை டென்ஷன் ஆக்கியிருக்கு. ஏனென்றால் மற்ற மாவட்டங்களில் திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்ட போது சென்னையில் மாவட்ட செயலாளர் போராடி இருக்க வேண்டாமா என்று சேகர் பாபுவுக்கு ஸ்டாலின் டோஸ் விட்டிருக்கார். உங்களை யார் உதயநிதி ஸ்டாலினோட பயணிக்க சொன்னது? வழக்கறிஞர்கள் சென்றால் போதாதா என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதனால் சேகர் பாபு அப்செட்டில் இருப்பதா தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. தொடர்ந்து சேகர் பாபு ராஜினாமா செய்ய வைக்க வேண்டும் என துர்கா ஸ்டாலினும் முடிவு செஞ்சிருக்கிறாங்களாம். அவரை ராஜினாமா செய்து வைத்துவிட்டு அந்த தொகுதியில் தான் ஸ்டாலின் நின்று சட்டசபைக்குள் செல்லப் போகிறார் என்கின்ற பரபரப்பு செய்தியும் வெளியாகியிருந்தது. அதற்கு சேகர் பாபுவும் ராஜினாமா செய்துவிட்டு பிஜேபி அல்லது தாவேகாவில் இணைந்து விடலாமா, இல்லை தாய் கழகமான அதிமுகவுக்கே சென்று விடலாமா என யோசனையில் இருக்கிறாராம்.